பாவமும் வரமும் உன் கையில் தான் இருக்குது. சாபமும் வரமும் யார்கிட்ட தான் இருக்குது? உங்கள்கிட்ட தான் இருக்குது. சரியும் தப்பும் யார்கிட்ட தான் இருக்குது? உங்கள்கிட்ட தான் இருக்குது. எந்த சூழ்நிலையும் உன்னால் ஆவாத சூழ்நிலைக்கு நீ பொறுப்பாளி இல்லை. ஜாதி உந்து இல்லைன்னா உந்து இல்லை, மதம் உந்து இல்லைன்னா உந்து இல்லை, இந்த சூழல் உந்து இல்லைன்னா உந்து இல்லை. சூழல் இருக்குது. வெயில் காலம் இருக்குது, மழைக்காலம் இருக்குது, சாதிய சமூகம், சமூக ஏற்றத்தாழ்வோடு இந்த சமூகம் இருக்குது. அதை விட்டுட்டு நான் விலகணுமா, அதை திருத்தணுமா? முதல்ல நான் தான் விலகணும். நான் விலகிட்டு பெருகுவேன்னா அதை திருத்தலாம். நான் திருத்த போகும்போது எனக்கு எந்த மாதிரியான ஒட்டுதான் இருக்கக்கூடாது. அப்படித்தானே? அந்த அளவுக்கு நான் புரிஞ்சுட்டு இருக்கணும். அப்புறமா தான் நான் அதை என்ன பண்ணேன். அப்போ தெளிவடைய வேண்டியது யார்? ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் தெளிவடையணும். நம்ம ஒரு வரம் வாங்கி வந்துக்கிறோம். நம்ம இந்த பூமியில் பிறந்துருக்கிறோம். ஆணாவோ பொண்ணாவோ பிறந்துருக்கிறோம். ஜாதியெல்லாம் இருக்குது இந்த ஊரில் சொல்லின்னு தெரியுறானுங்க. நான் ஜாதி இல்லாமல் இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் கொண்டாட்டமாக இருக்கணும். எந்த கட்டுப்பாடுகளும் அன்பால் நான் விட்டு கொடுத்துருக்கணுமே தவிர அவங்க என்ன பண்ண முடியாது, என்ன அடிமையாக ஆக்கக்கூடாது. யார் இருக்கணும்? அடிமையாக ஆகுறீங்க. இப்போ சத்சங்கத்துக்கு கம்பல்சரி வரணும்னு சொல்லலாம். அது வரமா சாபமா? கட்டாயப்படுத்தினா சாபம், விருப்பமாக வந்தால் வரும். ஸோ உங்கள் வாழ்க்கை உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் சாபத்தை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? சாப விமோசனம் அஞ்சிட்டீங்க. உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் கொண்டு வரலன்னா, உங்களுக்கு விருப்ப தேர்வு இருக்குதுன்னு உங்களுக்கு புரியலன்னா, நீங்கள் விரும்பியபடி நீங்கள் இல்லைன்னா, சூழ்நிலை விரும்பியபடி நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் யார் தான்? பாவம் செஞ்சவங்க தான். ஸோ சூழ்நிலையை எதிர்கொள்கிறதுக்கும் அதை கடந்து போகிறதுக்கும் நீங்கள் வராமல் இருக்கிறதுக்காக உங்களை முன்முடிவுகளை சொல்லி கடவுளின் பேரில் பண்ணதுக்கு வரத்துக்கு இன்னொரு பேர் என்ன? முன்முடிவு. நீ சாபம் பெற்றவள், உனக்கு இளம் வயதிலேயே விதவியாக வேண்டிய சாபம் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே நீ என்ன ஆகிடுவேன்? ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் விட்டுருவேன். இல்லை எனக்கு வாழ்க்கை இருக்குது, நான் வாழ்வேன், இங்கேருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து நான் நல்லா சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு நீ நினச்சிட்டியானா வரமோ சாபமோ யார் கையில்? சொர்க்க நரகம் நீ தான். வரவு சாபமோ அப்போ முன்முடிவை எடுக்க வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை வரமாக ஆயிடுச்சேன்னா மாட்டினேன். ஏன் வரன்ற பேரில் அல்லது சாபன்ற பேரில் என்ன பண்ண வச்சிட்டாங்க உன்னை?